Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தி. மக்களவையில் வைக்கப்பட்டுள்ள செங்கோலை நீக்க வேண்டும் என்ற சமாஜ்வாதி கட்சியின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. செங்கோலை நாடாளுமன்றத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி எம்பி சௌத்ரி நேற்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அது நிராகரிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கணபதி. விவரம். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திலே சிறப்பு விழா நடைபெற்ற போது விமர்சையாக பல்வேறு சம்பிரதாயங்களுடன் செங்கோல் அங்கு கொண்டு வரப்பட்டு நிறுவப்பட்டிருக்கிறது. சபாநாயகர் இருக்கை அருகே அந்த செங்கோல் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த செங்கோல் மன்னராட்சி காலத்தின் அடையாளம் எனவும் தற்போதைய ஜனநாயக ஆட்சி காலத்தில் அதற்கு இடமில்லை எனவும் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த மக்களவை உறுப்பினரான ஆர்.கே. சௌத்ரி கடிதம் எழுதியிருந்தார். சபாநாயகருக்கு எழுதப்பட்ட இந்த கடிதத்தை நிராகரிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியதன் அடிப்படையில் அந்த கோரிக்கை நிராகரிக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்திருப்பதாக பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய நாடாளுமன்ற கட்டிடம், அதில் நடந்த திறப்பு விழா ஆகியவை அந்த சமயத்திலே சர்ச்சையாக இருந்து எதிர்க்கட்சிகள் புறக்கணிப்பு செய்ததும் குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட சூழலிலே இன்று புதிய நாடாளுமன்ற வளாகத்திலே மக்களவை தேர்தலுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் உரை நடைபெற உள்ளது. மக்களவை மாநிலங்களவை கூட்டத்திலே 11 மணி முதல் உரை நடைபெற உள்ள நிலையிலே நேற்று இரவிலே சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த ஆர்.கே. சௌத்ரி சர்ச்சைக்குரிய இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள மோகன்லால் கஞ்ச் தொகுதியின் உறுப்பினரான ஆர்.கே. சௌத்ரி மன்னராட்சியின் அடையாளமான செங்கோலை அகற்றி அந்த இடத்திலே அரசியல் சாசனத்தின் நகலை வைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த கோரிக்கையை தான் பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் நிராகரிக்க வேண்டும் என வலியுறுத்தியதன் அடிப்படையில் சபாநாயகர் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளப்படாது, நிராகரிக்கப்படும் என அவர்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். ஆகவே தமிழ்நாட்டிலிருந்து சென்ற செங்கோல் தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்திலேயே சபாநாயகர் இருக்கை அருகேயே தொடரும் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செங்கோல் ஆதீனங்களால் இந்தியாவின் முதல் பிரதமரான நேருவுக்கு அளிக்கப்பட்ட செங்கோல் ஆகும். அதன் பிறகு ஒரு மியூசியத்திலே வைக்கப்பட்டிருந்தது. அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருந்த அந்த செங்கோலை பின்னர் தற்போதைய புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் திறப்பு விழா சமயத்திலே பிரதமர் மோடியின் ஆலோசனைப்படி சபாநாயகர் இருக்கை அருகே நிறுவியிருக்கிறார்கள். தமிழகத்தைச் சேர்ந்த ஆதீன பிரதிநிதிகள் அங்கே சென்று இதற்கான விழாவிலே கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. இப்படி தமிழகத்தைச் சேர்ந்த செங்கோல் ஒரு சிறப்பான இடத்தை புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திலே பிடித்திருக்கிறது. அதை எதிர்த்துதான் சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த ஆர்.கே. சௌத்ரி கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதம் பாரதிய ஜனதா கட்சியின் கடும் எதிர்ப்பு காரணமாக ஆரம்ப கட்டத்திலேயே நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய செங்கோல் மன்னராட்சியின் அடையாளம் என்று சொல்லி அந்த செங்கோலை நீக்க வேண்டும் என்று சமாஜ்வாதி கட்சி எம்பி கோரியிருந்தார். இந்நிலையில் இந்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.